அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளார். இந்த பட்ஜெட்டில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நகர்ப்புறங்களில் 1 கோடி வீடுகள் கட்டி தரப்படும். மாநில அரசுகள் பத்திரப்பதிவு கட்டணங்களை குறைக்க வேண்டும் என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் வெள்ளி இறக்குமதிக்கான சுங்கவரி 15% இருந்து 6% குறையும். பிளாட்டினத்துக்கான இறக்குமதி வரி 6.4% குறைப்பு. செல்போன்களுக்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்து பட்ஜெட்டில் அறிவித்துள்ளது. இந்நிலையில் செல்போன்களுக்கான உதிரி பாகங்களுக்கான இறக்குமதி வரியை 15% மத்திய அரசு குறைப்பதாக அறிவித்துள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் முதல் முறையாக பதிவு செய்யும் தொழிலாளர்களுக்கு நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் 15,000 ரூபாய் வரையிலான 1 மாத சம்பள தொகை 3 தவணைகளாக வழங்கப்படும். 25 முக்கிய கனிமங்களுக்கு இறக்குமதி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்டுவதற்கான நிதி ஒதுக்கப்படும். மேலும் நமது அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ளபடி பெண்களுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவத்தை மேம்படுத்தும் விதமாக 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நகரத்தில் உள்ள 1 கோடி ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் பயனடையும் வகையில் 10 லட்சம் கோடி முதலீடு செய்யப்படும். நாடு முழுவதும் கிராமம் நகரங்களில் உள்ள ஏழைகளுக்கு 3 கோடி வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகளுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பான கொள்கைகள் விரைவில் உருவாக்கப்படும். சூரிய சக்தி பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். முத்ரா திட்டத்தில் கடன் பெற்று அதனை திரும்ப செலுத்தியுள்ள தொழில் முனைவோருக்கு இந்த நிதியாண்டு முதல் 20 லட்சம் ரூபாய் வரை கடன் உதவி வழங்கப்படும். அடுத்த 2 ஆண்டுகளில் 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுத்த திட்டம். எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகரிக்கப்படும். உற்பத்தி துறையில் 5 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பயிற்சி தரப்படும். இவர்களுக்கு மாதம் ரூபாய் 5,000 உதவித்தொகை தரப்படும். 12 தொழில் பூங்காக்களுக்கு விரைவில் ஒப்புதல் வழங்கப்படும். இந்தியாவில் 500 பெரிய நிறுவனங்களில் தொழில் பயிற்சிக்கான வாய்ப்பு அளிக்கப்படும். ஊரக பகுதிகள் சார்ந்த திட்டங்களுக்கு ரூபாய் 2.66 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். புதிதாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு மத்திய அரசு தரப்பில் 1 மாத சம்பளம் வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 30 லட்சம் இளைஞர்கள் பயன்பெறுவார்கள். உள்நாட்டு கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் 10 லட்சம் ரூபாய் வரையிலான கல்வி கடன் தொகைக்கான வட்டியில் 3% மானியம் ஆண்டுதோறும் 1 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். மத்திய அரசு சார்பில் தகுதியுள்ள தனி நபர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை கல்வி கடன் வழங்கப்படும். மத்திய அரசின் எந்த சலுகையும் பெறாத மாணவர்களுக்கு கல்வி கடன் ரூபாய் 10 லட்சம் வரை வழங்கப்படும். வேளாண் துறையில் டிஜிட்டல் மயம் புகுத்தப்படும். டிஜிட்டல் முறையில் காரிப் வேளாண் பயிர்கள் தொடர்பாக சர்வே எடுக்கப்படும். விவசாய துறைக்கு 1.52 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். இறால் வளர்ப்பு, பதப்படுத்துதல், ஏற்றுமதி ஆகியவற்றுக்கான நிதி உதவி நபார்டு மூலம் எளிதாக்கப்படும். தொழிற்சாலை ஊழியர்களுக்கு வாடகை வீடு வழங்கும் திட்டம் அரசு தனியார் பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும். சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் மின்னணு வர்த்தக ஏற்றுமதி மையங்கள் ஏற்படுத்தப்படும். புற்றுநோய் சிகிச்சைக்கு அளிக்கப்படும் மேலும் 3 மருந்துகளின் சுங்க வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். மருத்துவ உபகரணங்கள் மற்றும் சில மருந்துகளுக்கு சுங்க வரி குறைக்கப்படும். கேன்சர் நோயாளிகளுக்கு உதவிடும் வகையில் மேலும் அதிக மருந்துகள் கலால் வரியில் இருந்து முழு விலக்கு அளிக்கப்படும். 25 அதிக தாதுகளுக்கும் கலால் வரி விலக்கு அளிக்கப்படும். ஆன்லைன் வர்த்தகத்துக்கான வரி குறைக்கப்படுவதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேரடி வரி விதிப்பை எளிமைப்படுத்த தொடர்ந்து முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. டிடிஎஸ் தாக்கல் தாமதம் இனி கிரிமினல் குற்றமாக கருதப்படாது. தனிநபர் வருமான வரி விதிப்பில் மாற்றம் இல்லை. வருமான வரி நிலையான கழிவு ரூபாய் 50,000 இருந்து 75,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏஞ்சல் வரி விதிப்பு முறை முற்றிலும் அகற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வருமான வரி விதிப்பு முறையில் தனிநபர்களுக்கான வருவாயில் ரூபாய் 3 லட்சம் வரை வரி விதிப்பு இல்லை. 3 லட்சம் முதல் 7 லட்சம் வரை வருவாய் ஈட்டுவோருக்கு 5% வரி விதிக்கப்படும். ரூபாய் 7 லட்சம் முதல் 10 லட்சம் வரை வருவாய் ஈட்டுவோருக்கு 10% வரி விதிக்கப்படும். ரூபாய் 10 லட்சம் முதல் 12 லட்சம் வரை வருவாய் ஈட்டுவோருக்கு 15% வரி விதிக்கப்படும். ரூபாய் 12 லட்சம் முதல் 15 லட்சம் வரை வருவாய் ஈட்டுவோருக்கு 20% வரி விதிக்கப்படும். ரூபாய் 15 லட்சத்துக்கு மேல் வருவாய் ஈட்டுவோருக்கு 30% வரி விதிக்கப்படும். நகரத்தில் உள்ள 1 கோடி ஏழைகள் மற்றும் நடுத்தர குடும்பங்கள் பயனடையும் வகையில் 10 லட்சம் கோடி முதலீடு செய்யப்படும்.